கொலையாளி விஜயை கைது செய்யுங்க, கொலையாளி விஜயை கைது செய்யுங்க. கிழிஞ்சது போ, ஆண்டவன் தான் என்ன காப்பாற்றணும். கரூர் சூழ்ச்சியை உருவாக்குனாங்க, திட்டம் போட்டு உருவாக்குனாங்க, திட்டம் போட்டு ஸ்டாம்பேட் ஆவன உருவாக்குனாங்க கரூர் காவல்துறை வச்சு. ஆதவர்ஜுனா எதன் அடிப்படையில் சொன்னார்? He was the main complainant. அவர் தானே போறாரு, அவர் தானே கோர்ட் கேட்க போறாரு. அப்ப அவர் சொல்லாம வேற யார் சொல்ல முடியும்? இல்ல கோர்ட்ல காவல்துறையினர் தான் கொன்று குவித்தார்கள் சொல்லியிருக்காரா? சார், எங்களுடைய பிரேயர் அதுதான். எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இது வந்து திட்டமிட்ட சதியா இருக்கும், இதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி இருக்கலாம், தமிழக காவல்துறை இருக்கலாம், இதெல்லாம் எங்களுடைய சந்தேகம். நாங்க நீதிமன்றத்தில் வச்சிருக்கோம். காவல்துறை தான் பொறுப்புன்னு ஆதவர்ஜுனா சொன்னார்ல, அந்த காவல்துறைக்கு இன்னைக்கு யார் தலைவர்? அந்த காவல்துறை ஒரு வார்த்தை சார், அந்த காவல்துறை 41 பேரை கொன்றுனா, லாஸ்ட் வார்த்தை அந்த காவல்துறை தான் 41 பேரை கொன்றுனா, அவங்க விசாரணை உள்ள வேலை விடுங்க. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். பொலிட்டிக்கல் ஸ்பீச் அது. அந்த ஸ்பீச்ல அவர் சொல்றாரு ஒரு கணக்கு தீர்க்கணும்னு சொல்றாரு. அது சொன்னா நீங்க வந்து அவர் ஒரு பொலிட்டிக்கலா விமர்சனம் வைக்கிறாரு. அதுக்கு ஏன் போனீங்க? நாளைக்கே திமுக காரங்க எல்லாம் முதலமைச்சர் விஜய் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக திட்டம் போட்டு அநியாயமாக கரூர்ல 41 பேரை கொலை பண்ணி கொன்னு குவிச்சிட்டாருன்னு பேசுறாங்கன்னு வைங்க. பேசிட்டு போறாரு அப்படின்னு முடிவீங்களா? கைது பண்ணுவீங்களா? அல்லது நீதிமன்றத்துக்கு போவீங்களா? இல்ல எதுவுமே பண்ணாம விட்டுவீங்களா? நீங்க காவல்துறையை வச்சு நீங்க உங்க மகனுக்காக நீங்க கொன்னு கொன்னீங்களேன்னு நேரடியாக ஒரு முன்னாள் முதலமைச்சர் மீது ஒரு அமைச்சர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்ன செய்யணும்? பதிலுக்கு மேல போட்டு கடற்கரை வார்த்தை திட்டுறதுதான் ஜனநாயகமா? இல்ல சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து நீதிமன்றத்துக்கு போவது ஜனநாயகமா? இப்ப பழி தீப்பீங்க, கணக்கு தீப்பீங்கன்னு ஆதவ் சொன்னார்ல, சட்ட ரீதியாக கணக்கு தீர்ப்பார் என்று சொன்னார் ஜவஹர்லால் சொன்னார். வழக்கு உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையில ஒரு கமிட்டி சிபிஐ வந்து மேற்பார்வையிட்டு சிபிஐ விசாரிக்குது. நீங்க கணக்கு தீப்பீங்கன்னா பாஜக உங்களுக்கு என்ன ரகசிய உறவு? சிபிஐ எப்படி வழக்கு தீர்க்கும்? அப்ப பாஜக உங்களுக்கு ரகசிய உறவு? நீங்க சொன்ன சிபிஐ விசாரிக்குமா? சட்டப்படி கணக்கு தீர்க்குறதா உங்க போலீஸா? சிபிஐ தானே, எப்படி வழக்கு தீர்க்கும்? அப்ப பாஜகவோட நீங்க ஏதோ அண்டர் டீலிங் போட்டீங்கன்னா யாரும் பார்க்கல. இங்க 100 பேர் யாரும் பார்க்கல வச்சு. கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. பாரதேசி நாயே. பிரச்சனைக்கு முழு காரணமே விஜய் வேகமா வராததுதாங்க, தாமதமா வந்ததுதான் காரணம். இதுக்கு மித்தவங்க எல்லாம் யாருமே பொறுப்பே கிடையாது. அவங்க தலைவர் வேகமா வெளிச்சத்துல அவர் காலையில 12 மணில இருந்து ஒரு 3 மணி 4 மணிக்குள்ள வந்திருந்தாருன்னா 4 மணி நேரம் லேட்ல அந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இரவு நேரம், அது இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா கூட்டம் நிறைய வரட்டுங்கிறதுக்காக அவங்க லேட் பண்ணிட்டாங்க. லேட் பண்ண கிரௌட் அதிகமாகி ஒருத்தர் மேல சாஞ்சிட்டாங்க. தம்பி அழுவாதடா, நீ அழுதா யாரும் நம்ப மாட்டாங்கடா, சிரிச்சிடுவாங்கடா. நீங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய காவல்துறை தான் காரணம். அவர்கள் தான் அந்த விபத்தை தடுக்க தவறினார்கள். விஜய் அவர்களுக்கு நேரம் வந்து அவர்களை தடுத்து பேரிகேட் போட்டு வேற வழியில் அனுப்பி இருக்கணுமா, இருக்க கூடாதா? டிஎஸ்பி வந்து நிப்பாட்டுறாரு வண்டியை, நிப்பாட்டி நீங்க இதுக்கு மேல போக கூடாது, கிரௌட் வந்து பஸ்ட் ஆகுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, 50 மீட்டர்ஸ்க்கு முன்னாடியே நிப்பாட்டி பேசுங்கன்னு சொன்னப்ப ஆதவர்ஜுனாவும் புசி ஆனந்தும் இல்ல வண்டி உள்ள போகும் அப்படிங்கிறாங்க. குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும். ஒரு சட்டத்தை மீறப்ப எஃப்ஐஆர் அதுக்கு தான் போட்டிருக்கு. அவர்கள் மீதான நடவடிக்கை சட்டப்படி தொடரும். கிரௌடை எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க சொன்ன கிரௌடை விட இந்த கிரௌடுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு எஸ்பி 3 ஏடிஎஸ்பி 4 டிஎஸ்பி 17 இன்ஸ்பெக்டர் 58 எஸ்ஐ எதிர்க்கட்சி தலைவரோட 3 மடங்கு அங்க காவல்துறை போடப்பட்டது. இது எல்லாத்தையும் போட்டும் அந்த கிரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப நாங்க சொல்றோம் சார் இந்த மாதிரி கிரௌட் பஸ்ட் ஆகுது, நீங்க எங்கேயே நிப்பாட்டுங்கன்னா அவரு அந்த பொறுப்பற்ற தனத்தினால தான் இவ்வளவு உயிர் போச்சு. சட்டம் தன் கடமையை செஞ்சிருக்கு, நிப்பாட்டுன்னு சொன்ன நிப்பாட்டல. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. ஒரு அக்கறை உள்ள அமைச்சர் இப்படி ஒரு கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கலாமா? செந்தில் பாலாஜிக்கு அண்ணனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. கலெக்டர் பர்மிஷன் கொடுக்கல, எஸ்பி பர்மிஷன் கொடுக்கல, கோர்ட் தான் பர்மிஷன் கொடுத்துச்சு. போய் நீதிபதியை கேளுங்க, கோர்ட் பர்மிஷன் கொடுத்துச்சு. அவர் என்ன சொன்னாரு? அரசு ஏன் பர்மிஷன் கொடுத்துச்சுன்னாரு. அரசு பர்மிஷன் கொடுக்கல. we never gave a permission for that rally. கரூர்லயே நாமக்கல்லே நாங்க பர்மிஷன் கொடுக்கல. கோர்ட்டுக்கு போனாங்க, கோர்ட் 1000 கண்டிஷன் போட்டுச்சு. கோர்ட் கொடுத்த ஒரு கண்டிஷனை அவங்க ஃபாலோ பண்ணாங்களான்னு கேளுங்க. இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாறா. நீங்க நடிகர் வர்றாங்க, அப்ப கூட்டம் கூடனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போனாருன்னா சரியான நேரத்தில் போனார். மறுநாள் காலையில போனா கூட கூட்டம் இருக்கும். ஆனால் அந்த காவல்துறை தடுக்க தான் செய்வாங்க, சரியா இது பண்ணாங்க. ஆனா இங்கே வேண்டுமென்றே செய்யப்பட்ட சதி என்பதுதான் குற்றச்சாட்டு. ஆனா நீங்க என்ன சொல்றாரு? சரியான நேரத்துக்கு போனாங்களா? 10 மணி வரைக்கும் பர்மிஷன் இருக்கு சார்.
அப்ப 7 மணிக்கெல்லாம் போனதுல சரியான நேரத்துக்கு போகாம அது எப்படி நீங்க சரியான நேரத்துக்கு போனாங்க இங்க கேட்க முடியும்? நாமக்கல்ல இருந்து இங்க வரான், அவனை ஏன் வர வைக்கணும்? அங்கங்க இருக்கிறவங்க அங்கங்க தேய்க்கிறதா அந்த கும்பல்ல. ரெண்டாவது அங்க பைபாஸ்ல இருக்கிறவரு மேல ஏறியே டாட்டா காட்டிட்டு வந்துறத கூட பாக்குறவங்க அப்படியே போயிருவான். ஆனா அவர் உள்ள போயிட்டார், உள்ள போய் உட்காந்துக்கிட்டாரு, லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அங்க இருக்கிற என்ன செய்யணும், பார்க்கிற ஆர்வலத்துல இங்க வந்துடுறான். அப்ப இங்க இருக்கிற 1000 பேர் அங்க இருக்கிற 10,000 பேர் சேர்ந்தா என்ன கூட்டம் ஆகும்? அந்த நெரிசல் ஆயிப்போம். இவ்வளவு புள்ளி விவரத்தோட கரெக்டா சொல்றீங்க. சந்தோஷமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டு நாசமாக்கிறாரா ஐயா? தயவு பண்ணி போயியா உங்க காலத்துட்டு கும்பிடுறேன். தாவேக்காவுடைய மூத்த நிர்வாகிகள் ஒருத்தர் அருண்ராஜ் சொல்றாரு, எங்களுக்கு அனுமதி இல்ல, அங்க நாங்க கேட்டோம், போய் சந்திக்கணும் அப்படின்னு கேட்டோம், ஆனா மாவட்ட ஆட்சியர் கூட தொடர்பு கொண்ட முடியல அப்படிங்கிறாரு. அப்ப அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. பச்சை பொய் சார், பச்சை பொய் சார். 4 நாளா ஓடி போய் உட்காந்துக்கிட்டு சமயக்கட்டுல மூடி ஒளிஞ்சுக்கிட்டு. சிம்பிள் क्वेश्चन சார். அருண்ராஜ் 3 நாளா எங்க போயிருந்தாரு? புசியானந்த் 3 நாளா எங்க போயிருந்தாரு? ஆலவர்ஜுனா 3 நாளா எங்க போயிருந்தாரு? அந்த இணை செயலாளர் துணை செயலாளர் பேசிக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் எங்க போனாங்க? எங்க போனாங்க? இப்ப அவர் பேட்டி கொடுத்தோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பேசிஸ்ல எல்லாம் நடக்குது. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம் இல்ல. தாவேக்கா என்ன கேட்டாங்க? ரவுண்டானா பகுதியில, லைட் ஹவுஸ் பகுதியில எங்களுக்கு இடம் ஒதுக்குங்க. அது ஏறக்குறைய 1.5 லட்சம் சதுர ஸ்கொயர் ஃபீட். அனுமதிக்கப்பட்ட இடம் அது. ஒரு 60,000 பேர் உட்கார முடியும், இல்ல 60,000 பேர் நிக்க முடியும். அந்த ரவுண்டான கேக்குறாரு. நேத்து அதையும் தெளிவா சொல்லிட்டாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ட்ரைனேஜோட அந்த இது இருக்குது. இந்த பக்கம் வந்து என்ன இருக்குது, அந்த பக்கம் பெட்ரோல் பங்க் இருக்குது. இவ்வளத்தையும் கொடுத்துட்டாங்க. ஒருவேளை அங்க கொடுத்துட்டீங்க, அங்க பெட்ரோல் பங்க் பக்கத்துல கொடுத்து விபத்து ஆயிடுச்சு. நாகராஜ் சார் என்ன சொல்வாரு? எங்க பெட்ரோல் பங்க் பக்கத்துல கொடுக்கலாமா கேப்பீங்க. குறுகலான இடத்தில் விட்டார்கள். அவர் சொன்னாரு லைட் ஹவுஸ் இல்ல சார், லைட் ஹவுஸ் நான் 40 ஃபீட் ரோட் சார். ஒரு 40 ஃபீட் ரோடுக்கு 80 அடி ரோடுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல. 40 அடி ரோட்ல எவ்வளவு பேர் நிக்க முடியும்? 80 அடி ரோட்ல எவ்வளவு பேர் நிக்க முடியும் சார்? ரெண்டு பக்கமும் வைடர் ரோடு, சென்டர் மீடியன் இருக்கு. அவ்வளவு பேர் அங்க தங்கலான்னு நீதிமன்றத்துல அதை ஒத்துக்கிட்டு, நீதிமன்றத்துல இவங்க புசியானந்த் வந்து இந்த இடத்துல நாங்க நடத்துறோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டு வந்ததுதான். அப்ப இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திர வேண்டியதுதான். செருப்பு வீசப்பட்டது, மின்தடை ஏற்பட்டது. ஜெனரேட்டர் ஏன் பழுதாச்சுங்கிறதுக்கு நியூஸ் 18ல வந்து வீடியோ நான் எடுத்து காட்டுமா சார்? ஜவஹர்லால் சாருக்கு பஸ் நின்ன வாக்குல அவர் பேசி போயிருந்தாருன்னா நின்னவங்க அப்படியே நின்னு பார்த்துட்டு அவங்க பாட்டு கலைஞ்சிருப்பாங்க. இவங்க பஸ்ஸை நவுத்தவும் தான் பஸ்ஸை நோக்கி போயிருக்காங்க மக்கள். இவங்க நவுத்தவும் பின்னாடியே போக போக ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சிருக்காங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா விழுறவங்க பக்கத்துல அவங்க வந்து தற்காலிகமா ஜெனரேட்டர் ரூம் அமைச்சிருக்கனால ஒண்ணு மேல ஒண்ணு விழுகவும் அவங்க ஜெனரேட்டர் ரூமுக்குள்ள தப்பிக்கிறதுக்காக உள்ள போயிருக்காங்க. உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா உள்ள அவ்வளவு கரண்ட் ஒயர் இருக்கு. அவங்களே தான் தொண்டர்களே தான் வந்து கரண்ட் ஆஃப் பண்ணாங்க. தேங்க்யூ. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு நைனா மைந்தன் சொல்லிருக்காரு, விஜய் தான் காரணம்னு. எடுத்துக்க போறீங்களா அதை? இந்த ஆதாரங்கள் அடிப்படையில் காவல்துறையினர் கொன்று குவித்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க. பல்வேறு ஆதாரங்கள் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போலீஸ் பர்சனல் அந்த நீங்க ஒண்ணு இல்ல, அந்த கரூர் ஸ்டாம்பிங் நடந்த அடுத்த நாள் வந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடுத்து படிச்சு பாருங்க. இல்லங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியால இப்ப எந்த போலீஸையும் அக்யூஸ் பண்ணுங்க சார். இல்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியால எந்த போலீஸையும் அக்யூஸ் பண்ணுங்க. என்ன இப்படி ட்விஸ்ட் ஆயி போச்சு? இப்போ நான் கொடுக்குறேன்டா ட்விஸ்ட். கொஞ்சம் லூஸ் விடுங்கப்பா. கரூர் ஸ்டாம்பிங் நடந்த அடுத்த நாள் வந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடுத்து படிச்சு பாருங்க. ஐ திங்க் ஒரு ஃபுல் பேஜ் எழுதிப்பாங்க. எப்பெல்லாம் செந்தில் பாலாஜி அப்படின்னு பேர் சொல்லும் போது தான் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்பெல்லாம் அந்த 10 ரூபாய் பாட்டு பாடும்போது தான் பிரச்சனை ஏற்படுது. அப்பதான் சார் தூக்கி அடிக்கிறாங்க. என்னையா குத்துகிறாய்? அப்புறம் கொஞ்சம் வாங்குறோ. அவர் மேடை ஏறி, அவர் இந்த பேருந்துல ஏறி, கரூர்ல பேருந்துல ஏறி கையெல்லாம் ஆட்டி முடிச்சுட்டு ஏறியதுல இருந்து சொல்றேன், 1 நிமிடம் 4 செகண்ட் கரெக்டா அவருடைய பேச்ச தொடங்குறார் விஜய் அவர்கள். என்ற வீடியோ ஆதாரத்தோட நீங்க சொன்னீங்களா, சாட்சியா கூட சேர்த்தா கூட அந்த வீடியோ ஆதாரத்தை கொடுக்க தயார். 1:53 காவல்துறைக்கு நன்றி சொல்கிறார். சரிங்களா? 3 நிமிடம் சரியாக 1வது செகண்ட் முதல் ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்கு வந்துச்சு. இவர் பாட்டிக்கு 10 ரூபாய் பாடுறது எப்ப தெரியுமா? அதுக்கெல்லாம் ரொம்ப பின்னாடி. ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ் உள்ள 3வது நிமிடம் வந்துருச்சு. தட் மீன்ஸ் நீங்க அந்த கிரவுட் இருந்துச்சுல, அந்த கிரவுடுக்கு தண்ணி கொடுக்கல. அந்த கிரவுடுக்கு தண்ணி கொடுக்க வேண்டியது போலீஸ் பொறுப்பா? உங்களை பார்க்க தான் வந்தாங்க. என்ன பங்காளி வெட்டுப்புலே காலமாடு மாதிரி சீரி பாய்வியா? என்ன ஆச்சு? காலமாடு மாதிரி இருந்த என்ன கோழுப்பு அடக்கி வாண்டி மாடு ஆகிட்டானுங்க. இது வந்து விபத்து கடந்து போலாம் அப்படின்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது சார். இது திட்டமிட்ட ஒரு செயல். ஏன்னா நடப்பதற்கு முன்பே நாளைக்கு ஏதோ பெரிய சம்பவம் நடக்க போகுது, கேர்ஃபுல்லா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வச்சுக்க சார். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் ஆதாரம் சார். இருங்க எவிடன்ஸோட சொல்லிடுறேன். இந்த மைண்ட்ல சும்மா யாருமே முழுமையா கருத்தை பதிவு பண்ண முடியாது. ஒன்னதான் கேக்குறேன். இந்த 10 நிர்வாகிகள் மட்டும் இத்தனை மணிக்கு இங்க வரணும்னு இருக்குது. மக்கள் இங்க வரணும்னு இல்ல. இந்த 10 நிர்வாகிகளோட பேரை போட்டே இருக்கும். அந்த ஒரு அதையும் ஃபால்ஸ் இன்டர்பிரேட் பண்ணி அந்த 10 நிர்வாகிகளுக்காக ட்விட்டர்ல போடுறாங்க. எஸ், யூ கோ செக் டுடே. சரி, நோயன்னு நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிருக்கறல நீ. எக்ஸிஎம் அசெம்பிளில போய் சொன்னாரு ஒத்துக்கிறீங்களா நீங்க? நான் எங்க ஒத்துக்குறேன்? அப்ப தாமதமா வந்தாங்கன்னா நீங்க ஏன் ஒத்துக்கல? இல்ல எந்த அலிகேஷன் என்ன கிளாரிட்டி முசியானந்த் பேசுற வீடியோ எடுத்து காட்டுங்க. ஆகஸ்ட் 25 முசியானந்த் 12 மணி சொன்ன கருத்து நிறைவு பேப்பர்ஸ் முக்கியமா? எது முக்கியம்? இப்ப என்ன முக்கியம்? இங்க நான் டாக்டர் முக்கியம் வீடியோ காட்டுறாரு. நீதிமன்றத்துல வீடியோ காட்டுவாங்க. ஆபீஷியல் டாக்டர் வீடியோ காட்டுனா சிஎம் அசெம்பிளில போய் சொல்றாரு. எது முக்கியம்? உங்களுக்கு அவங்க போலீஸ் சொல்றாங்க. கரூர் ஈரோடு சாலை
வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். முன்னாள் முதல்வர் அரசியல் தலைவரா அசெம்பிளில பேசணுமா? நான் கேக்குறது அரசியல் தலைவரா சிஎம்ல அசெம்பிளில பேசணுமா, முதல்வரா பேசணுமா? முதல்வரா பேசும்போது அவர்களுடைய அரசு கொடுத்த லெட்டர் தானே ஆதாரம். அதை விட்டுட்டு எங்களை பார்த்து வந்து பதறோம் எப்படி பதறிட்டு இருக்காங்க எல்லாம் மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. அதாவது அன்னைக்கு கொடுத்த போலீஸ் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்களா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த் வந்து அன்னைக்கு பாத்தீங்கன்னா பேசுறது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சா? அவர் தொண்டர்களுக்கு வந்து ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு 12 மணிக்கு விஜய் வர்றாருன்ட்டு. போலீஸ் லெட்டர் எல்லா மக்களும் பார்த்தாங்களா அன்னைக்கு? அந்த லெட்டர் வந்துட்டு ஊடகத்துல எது செய்தியாக்கப்பட்டுச்சு? ரெண்டாவது நைட்டு 7 மணிக்கு வரவருக்காக மக்கள் காலையில 7 மணில வந்து காத்துப்பாங்களா? ஒரு லாஜிக் இருக்கா? இந்த 12 மணிக்கு வருவாங்கிற செய்தியை நம்பித்தான் 7 மணில இருந்து அத்தனை பேர் இருந்தாங்க. 2:30 வரல, 1:30 வரல, 2:30 வரல, 3:30 வரல, 4:30 வரல. ஆனா வருவாரு கூட்டம் சேர்ந்துட்டே இருக்கு. இவ்வளவு பச்சையா வெளிப்படையா கேஸ் வச்சுட்டு போலீஸ் லெட்டர் காட்டுறீங்க. போலீஸ் லெட்டர் வந்து அன்னைக்கு முஷியாந்த் கிட்ட கொடுக்கப்படலையா? முஷியாந்த் அதை படிக்கவே இல்லையா? உங்க நிர்வாகிக்கு தெரியாதா? எனக்கு புரியல. வந்துட்டு ஏதாவது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஃபேக் நரேஷன் பண்ண வேண்டியது, அப்புறம் இப்போ பேப்பர் இருக்கு பேப்பரை பாருங்கன்னு சொல்ல வேண்டியது. உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. திரு ஃபெலிக்ஸ், முதல்வர் விஜய் கரூர் செல்வதை தடுக்க திமுக முயற்சிக்கிறது என்று அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. எந்த பின்னணியில இந்த குற்றச்சாட்டு? ஏன் இந்த பதட்டம்? ஏன் பதறாங்கன்னு எனக்கு தெரியல. முதல்வர் பொருள் என்ன தப்பு இருக்கு? போட்டுமே, ஏன் பதறாங்க? முதல்ல தோழர் ஃபெலிக்ஸ் சொன்னாரு, முதல்வர் போகட்டுமே ஏன் இந்த பதட்டம்னாரு. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இன்னைக்கு கோர்ட்டு சொல்லியிருக்கக்கூடிய அதோடைய 25 பக்க தீர்ப்புகளும் இடம் இருக்கிறது. எங்க முதல்ல விஜய் கரூருக்கு போகக்கூடாது என்று இந்த பெட்டிஷன்ல ஒரு வரி திமுக கேட்டதை இங்க இருக்கிற அவையில் இருக்கிற யாராவது ஒருத்தர் எடுத்து காட்டுங்க. எங்க கேட்டிருக்கு? பெட்டிஷன்ல இருக்குது. எல்லா ஊடகங்களும் காலையில இருந்து ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றாங்க. என்னன்னு ஒரு நிமிஷம் சார், திமுக வந்து போகவே கூடாதுன்னு கேட்டுச்சு, நீதிபதி ஏன் போக கூடாதுன்னு கேட்டாரு. எங்க சார் இருக்கு? எவிடன்ஸ் ஏதாவது எடுத்து காட்டுங்க. ஏற்கனவே நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்குது, அது பக்கம் 22 சார். அந்த தீர்ப்புல அக்டோபர் 13ஆம் தேதி தீர்ப்புல தெளிவாக சொல்கிறது, இந்த கமிட்டிக்கு தெரியாம இந்த கரூர் மரணம் தொடர்பான எந்த ஒரு நிகழ்வுகளாக இருந்தாலும், அது தொடர்பாக எந்த நீங்க நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்க வந்து போய் நிதி உதவி எதுவா இருந்தாலும் இந்த விசாரணை அமைப்புக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பது அக்டோபர் 13ஆம் தேதி தீர்ப்பு சார். அதை என்ஷூர் பண்ண சொல்லி கேட்கறாங்க. நீங்க போறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு தெளிவா சொல்லிடுச்சு திமுக. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. இந்த விபத்துக்கு யார் சார் காரணம்? கரூர்ல 41 பேர். என்ன காரணம் தெரியுமா? ஒரு திரை நட்சத்திரத்தின் மீது இருக்கக்கூடிய, அது நாட் ஒன்லி விஜயா இருக்கட்டும், அஜிதா இருக்கட்டும், ரஜினியா இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், ஒரு திரை நட்சத்திரம் பாருங்க, ரசிங்க, என்ஜாய் பண்ணுங்க. அவர் ஊருக்கு வராரா, போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? தப்பு இல்ல. ஆனா உங்க உயிரை பணைய வச்சு பார்க்கணுங்கிற அளவுக்கு நீங்க போனீங்கன்னா அது எந்த நடிகருக்கு போனாலும் தப்பு. ஃபர்ஸ்ட் அந்த திரை மயக்கம் காரணம், இதை ஒத்துக்குங்க. ரெண்டாவது, உங்களை நம்பி வந்தவங்களுக்கு குறைந்தபட்ச தண்ணீர் உள்ளிட்டவற்றை செய்து கொடுத்துக்கணும். இல்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு கூட்ட நெரிசல் ஆயிடுச்சு சார், விபத்து ஆயிடுச்சு, 41 பலியானதை யாருமே இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல, விஜய் விரும்பி மாட்டார், ஸ்டாலின் விரும்பி மாட்டார், யாருமே விரும்பி மாட்டாங்க. ஆனால் அதன் பிறகு அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மக்களை எப்படி நம்ம நடத்தணுங்கிறத நோக்கி நகருவோமா? 41 பேர் புனத்தின் மீது உட்கார்ந்து அரசியல் செஞ்சுட்டு திமுக தான் காரணம். திமுக சார், நீங்க பேசுறது புரியல. நான் யாரையுமே இங்க ப்ளேம் பண்ண வரல. நான் 41 செத்து போன உயிர்களுக்காக பேச வந்திருக்கேன். எத்தனை நாள் திமுக கணக்கு தீர்க்க வேண்டியிருக்குங்கிறார் ஆதவர்ஜனா. யார கணக்கு தீர்க்க போறீங்க? என்ன பண்றது? வளர்ப்பு சரியில்லை. போலீஸை வச்சு நாங்க தான் கொலை பண்ணா ஆதவர்ஜனா சொல்றாருல, எப்படி சொல்றீங்க? மைக்கு போய் அவர்கிட்ட கேளுங்க. சைலண்டா அதை மட்டும் ஒளி வரப்பீங்க, எங்கிட்ட மட்டும் கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. ஆதவர்ஜனா போய் கேளுங்க, எப்படி நீங்க அப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு. போலீஸை வச்சு அவங்க கொலை பண்ணாங்கன்னு நாங்க சொன்னா அது குற்றம், அவங்க சொன்னா அரசியல் பேச்சா? எனக்கு விளங்கல. இதெல்லாம் என்ன ஆர்குமெண்ட், என்ன இதுன்ட்டு மச்சா ஐஎம் ஒரு பார்த்தா போடா. ஒரு நீதிமன்றத்துல ஒரு ஆர்குமெண்ட் வச்சா ஒண்ணு திமுக பயப்படுதா, அதை பண்ணுதா? நாங்க ஏன் சார் பயப்படணும்? நாங்கள மக்களை வரவழைச்சு கொலை பண்ணாங்க. இவ்வளவு சாவுக்கு காரணமா நாங்களா இருந்தோம். எல்லாரும் வந்து மக்களை கூட்டி சாவுக்கு காரணமா இருந்தாங்க. அவங்க பயப்பட்டோம், நானே பயப்படணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.